வணக்கம் அன்பு டிவி. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா தற்சார்பு வாழ்வியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்களிடையே விழிப்புணர்வு வந்து அதிகமாக இருக்குது. தான் வாழ்கிற இடமும் தான் சாப்பிட்ற உணவும் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை சார்ந்தே இருக்கணும், தன்னுடைய சூழல் சார்ந்தே இருக்கணும், அடுத்தவனை சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அதிகமாக விழிப்புணர்வு இருக்குது. இப்போலாம் ஒரு டிகிரி முடிச்சதுக்கப்புறம் ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும், மாதம் ஆனால் 30ஆம் தேதினா 1ஆம் தேதினா சம்பளம் வந்துடும் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாறி நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வந்து நானும் தற்சார்பு வாழ்வியலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மனதில் வந்துருச்சு. அதன்படி ஒரு எம்இ போஸ்ட் கிராஜுவேட் பட்டதாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுட்டு இஷ்டம் இல்லாமல் தான் வந்து இயற்கை வேளாண்மையில் தன்னை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க. அவங்க எப்படி வந்து இந்த ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதற்கு எதிர்ப்பு யாராவது தெரிவிச்சிருக்காங்க, அதெல்லாம் தாண்டி பல தடைகளை தாண்டி எப்படி அவங்க இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த இயற்கை வேளாண்மையோட பண்ணை பேர் பார்த்தீங்க அப்படின்னா மகரந்தம் இயற்கை வேளாண்மை பண்ணை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேரே பார்த்தீங்க அப்படின்னா ஈர்க்குது, இயற்கை ஈர்க்கிற மாதிரி இருந்தது. சுத்த தமிழ் பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்க மற்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பேருங்க? என்னோட பேர் நடராஜவேல். நீங்கள் ஒரு எம்இ போஸ்ட் கிராஜுவேட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க. எப்படி உங்களை வந்து இந்த இயற்கை வேளாண்மையில் நீங்கள் வந்து புகுத்திக்கிட்டீங்க? 2013 நான் ஒரு அட்மிஷனுக்காக போகும்போது கடவுர் பக்கம் போனேன். அங்கே போகும்போது ஒரு நம்மாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் மாதிரி ஒருத்தர் போட்டிருந்தார். சரி என்ன தான் சொல்கிறாரு அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி சும்மா இந்த பசுமை வீட்டின் புக்கை பற்றி படிச்சிருக்கிறேன். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு மோகன் சொல்லி ஒருத்தர் இருக்கார், அவருடைய ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி இப்போ ஒரு கத்தாரில் இருக்கா. அப்படி அவர் நானும் சேர்ந்து போகும்போது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நம்மாழ்வாரை ஒரு டைம் பார்க்குறக்கும்போது அந்த ஃபார்மில் இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். வெறும் உரத்தை போட்டால் வந்துடும், செடி வந்துடும், காய் வந்துடும், காய் சாப்பிட்றோம் போகிறோன்னு இருந்தோம். பட் ஆனால் அந்த உரம் வந்து எவ்வளோ நம்ம உடம்பு தீங்கு செய்யுது, பால் நாட்டு மாட்டு பால் இல்லாமல் கலப்பின பால் எவ்வளோ தீங்கு செய்யுது, எவ்வளோ நம்ம உடம்புக்கு இருக்கிற நோய்க்கு முக்கிய காரணமே வந்து காய்கறிகள் வெஜிடபிள்ஸ்லாம் வந்து செயற்கை உரங்களில் போட்டு எல்லாமே நம்ம உடம்பை கெடுத்து வச்சுருக்குது. இன்கேஸ் சொல்லப்போனால் தாய்ப்பால் கூட மாடாக போச்சு அப்படின்னு தான் நம்மாழ்வார் சொல்லுவோம். அப்படி அது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி இது நிறைய பேர் பண்ணும்போது நாமளும் நிறைய பேர் பண்ணுற இடத்த போய் பார்த்து நாமளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்கிறோம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த ஃபீல்டுக்கு வரது மற்றவங்களாம் எப்படி பார்த்தாங்க? ஏன்னா 1ஆம் தேதினா சம்பளம் வந்துடும், வேலைக்கு போனோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நம்ம தற்சார்பு வாழ்வியில் நம்ம வந்து ஈடுபட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தில் அதுக்கு முன்னாடி யாரும் அப்படி இருந்ததில்லை. அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு தற்சார்பு வாழ்வில் நீங்கள் தான் முதன் முறை. ஆனால் குடும்பத்தில் எப்படி பார்த்தாங்க? குடும்பத்தில் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அவங்க வந்து விவசாயம்னு சொன்னோன்னே எல்லாருமே சிரிச்சு தான் செஞ்சாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசை தான். அவங்களுக்கும் கொஞ்சம் விவசாய கேட்டகரியிலிருந்து தான் வந்தவங்க. இந்த ஃபீல்டுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் இருக்கும்? இது வந்து இப்போ 6வது வருஷம் ஆகுது. மேரேஜ் ஆகி ஒரு 8 வருஷம் ஆகுது. மேரேஜ் ஆயிடுச்சு. விவசாயம்னா சில பேர் சமூக வலைதளங்கள் கலப்புற மாதிரி பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதை பற்றி? அப்படிலாம் கிடையாது. இப்போ கொரோனா டைமில் விவசாயம் காட்டுறதுக்கு வந்து பொண்ணே தர்றாங்க. இப்போ வேறு வழியே கிடையாது. அவனுக்கு உண்டான உணவை அவனே ரெடி பண்ணிக்கலைன்னா இனிமேல் வேஸ்ட்டு தான். நம்மளால் சொல்கிற மாதிரி ஒரு வீட்டை சுற்றி பட்டுகள் மரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவார். அது இருந்தால் நம்ம வந்து வெளியே போய் வாங்கணுங்கிற அவசியமும் தேவையும் கிடையாது. சாதாரணமாக ஒரு மாடி வச்சுருக்காங்க, மாடி தோட்டத்தில் இப்போ நிறைய பண்ணுறாங்க. விவசாயங்கிறது வந்து ஒரு வருமானம் இல்லை, ஒரு வந்து தொழில் மாதிரி பெருசாக வருமானம் வராதுன்னு நினைப்பாங்க. பட் வந்து அதுக்கும் நிறையா நம்மளால் வரைய சொல்லியிருக்கேன். அப்படி நிறையா நம்ம எப்படி ஒரு கம்பைன் ஃபார்மாக பண்ணோம்னா ஒரு ஒருங்கிணைந்து பண்ண வெறும் ஒரு மாட்டை மட்டும் நம்பி இருக்காமல் ஆடு கோழி வாத்து எல்லாத்தையுமே நம்பி பண்ணும்போது உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும். அந்த ஒரு இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நிறையா பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது வருமானத்துக்கு உண்டான வழி யாரோ ஒருத்தர் கண்டுபிடிப்பாங்க. இப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் ஒரு பிரச்சனை இருக்காது. நிறைய பேர் ஆரம்பத்தில் டிக்ரேஸ் பண்ண தான் செய்வாங்க.